இங்கே ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே gift வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இங்கே வந்து பாட்டியோட மனசை யார் குளிர்விக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து நான் ஒரு gift தரேன்னு இங்கே பாட்டி சொன்னதுனால, விஜயாவும் வேற தன்னுடைய அதாவது அண்ணாமலைட்ட போய் கேட்குறாங்க. இங்கே நம்மளே ஏதாவது ஒரு gift வாங்கி குடுப்போமாங்க அப்படின்னு சொல்ல, இதுவரையும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவங்க ஒரு gift தராங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு நீ இன்னொரு gift வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டலன்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலை. அப்பதான் எங்க விஜயா வந்துட்டு எப்படியாவது அவங்க மனசை சந்தோஷப்படுத்தி ஆகணும். அதுக்கு நம்மளும் ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி இங்கே பார்வதி கிட்ட கூட பேசுகிறாங்க. அதே போல் வெளியில் போன முத்து இன்னும் வீட்டுக்கு வரலைன்ற ஒரு கவலையில தான் இங்கே வந்து மீனாவும் இருந்துகிட்டு இருக்கா. விஜயா வேற வந்து மீனாவை குழப்பி விட்டு போகிறாங்க. அவன் எப்படி இன்னைக்கும் வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் வரப்போகிறான், இங்கே இந்த ஃபங்க்ஷனில் ரணகலம் பண்ண போகிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இது வேற போயிட்டுருக்கு, ரொம்ப கவலையாக வேற இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து அப்படி எதுவுமே பண்ணலை. இங்கே வந்து முத்து கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்க பாட்டி இங்கே மீனாயிட்ட சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க போதில்லம்மா, நீ எதுக்கு இன்னும் நகையெல்லாம் எடுத்து போடாமல் இருக்க, நான் கொடுத்த நகை இங்கே சொல்ல அது வந்து பாட்டி அப்படின்னு எழுத்துட்டு இங்கே விஜயாவை பார்க்க, எதுக்கு என்னைய பார்க்குற, உன் நகை என்னட்டையா இருக்குது, அதான் உங்ககிட்ட நான் நேற்று எடுத்து கொடுத்துட்டேன்லன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னம்மா நீ போய் நகை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு இங்கே பாட்டியும் சொல்கிறாங்க மீனாவை பார்த்து. மீனாவும் சரிங்க பாட்டி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் யாரும் வரல, வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவரும் வீட்டுக்கு வரட்டும் பாட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட எங்கள் பாட்டி கேட்குறாங்க, என்னடா முத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பாட்டி கூட இன்னைக்கு முழுக்க இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடானா இந்த பாட்டியை விட்டுட்டு வேலை வேலைன்னு இப்பயும் வேலைக்கே ஓடிட்டுருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உனக்காக கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு தான் போனேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரம் இங்கே அதாவது ஸ்ருதியோட அம்மா சுதா வராங்க. அப்புறம் பரசு, செல்வம், அப்புறம் இவங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வர இங்கே மீனோட அம்மா சந்திராவும் அவங்க தங்கச்சி சீதாவும் வராங்க. இங்கே சத்யா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இங்கே வந்தோடனே மீனா கேட்குறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட, எங்கம்மா சத்யா எங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும் இல்லடி அவன் வரலன்னு சொல்லிட்டான், ஏற்கனவே அவன் மாப்பிள்ளை வேற கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கான், இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அவனு வந்து அவனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கும் பயமாக தான் இருந்தது, அவன் வராமல் இருக்கிறதே நல்லது தாண்டின்னு சொல்ல, நானும் அதே தாம்மா நினச்சேன், பரவாயில்ல இருக்கட்டும், நானே வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன், அவனை பார்த்து பேச வேண்டியது வேற இருக்குன்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே வந்து இருந்துட்டுருக்காங்க. இங்கே தான் மீனாவையும் மீனாவோட குடும்பத்தையும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, வந்தவங்களை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை கவனித்த பாட்டியும் அண்ணாமலையும் அந்த சம்மந்தி வந்தப்போ வாங்க வாங்கன்னு ஆரத்தி எடுக்காத குறையா வீட்டு வாசல் வரைக்கும் போய் வரவேற்று அழைச்சிட்டு வந்த, இங்கே வீட்டுக்குள்ளே சம்மந்தியும் வந்துட்டாங்க, இப்போ அவங்கள கண்டுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்ல, இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் எப்பயுமே இப்படிதாம்மா, இவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாலே இவ என்றைக்குமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசுகிறாங்க. நீ இந்த வீட்டில் மீனாவை அவமானப்படுத்துறதையே என்னால் ஏற்றுக்க முடியலை, இதில் உங்கள் குடும்பத்தை வேற இங்கே என்னோட பிறந்த நாளுக்கு வராங்க, அவங்களையும் சேர்த்து அவமானப்படுத்துறியான்னு சொல்லி இங்கே விஜயா மேலே பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த விஜயா, எனக்கு யாரையும் அவமானப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. வந்தவங்களும் பரவாயில்ல சம்மந்தின்னு சொல்லி அங்கனே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் போன மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே பாட்டிக்காக ஸ்பெஷலாக வேறு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே முத்துவும் வந்துடுறாங்க. அதே போல் ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு கிஃப்டோடு இருக்க வீட்டுக்கு வர எங்கள் சுதாவும் வேற அவங்களுக்குன்னு ஒரு தனி கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் வச்சு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நின்றுட்டு இருக்க முத்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து கொடுங்கத்த அப்படின்னு இங்கே சந்திராவை கூப்பிட, இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு கோபம் வருது. எதுக்கு இப்போ நீ அவங்கள கூப்பிட்டு முதல்ல கிஃப்ட் கொடுக்க சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு சம்மந்தி, அதுவும் பணக்கார இடத்துல இருக்கிற சம்மந்தி இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க, அவங்கள ஒரு வார்த்தை கூப்பிடாம இப்படி ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவங்கள கூப்பிட்டு வரவேற்று என்னத்தை கொடுக்க சொல்கிற, அப்படி என்னத்தை அவங்க வாங்கிட்டு வந்திருக்க போகிறாங்க, அவங்களுக்கு வாங்குற அளவுக்கு வசதியும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருந்தும் அவங்க என்னத்தை வாங்கி கிழிச்சிருக்க போகிறாங்கன்னு சொல்ல, விஜயா தேவையில்லாமல் எதுக்கு நீ அவங்கள இப்போ வம்புக்கு இழுத்துட்ருக்க, அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், யார்கிட்டையும் நான் பெரிய அளவில் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பேசுகிறியே நீ என்ன செய்ய போகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு எங்கள் பாட்டி சொல்ல, நான்லாம் உங்களுக்கு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் ரெடி பண்ண, எதுக்கு ரெடி பண்ணன்றதும் எனக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட்டே எனக்கு பெரிய விஷயந்தான் சொல்ல, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க என்னத்தை கோட்டையாவை கட்டி கொண்டு கொடுக்க போகிறாங்க உங்ககிட்ட, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவுமே இருக்க போகிறதில்ல, அப்படியே இருந்தாலும் என்ன இருக்க போகுது அதில்,
பார்க்கலாம். என் சம்மந்தி அளவுக்கு இவங்க என்னத்த செஞ்சிட போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு சொல்ல, "நீங்க போங்க சம்மந்தி, நீங்க போய் முதல்ல குடுங்கன்னு" இங்க பாட்டி சொல்றதையும் கேட்காம, அண்ணாமலை சொல்றதையும் கேட்காம எங்க ஸ்ருதியோட அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் சரிங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி பக்கத்துல போய் நிக்க, அவங்க வந்து இங்க சந்திராவை பார்த்து முறைக்க, சந்திரா வந்து சாதாரணமா தான் நின்னுட்டு இருக்காங்க. இங்க உடனே ஸ்ருதியோட அம்மா அந்த சுதா என்ன பண்றாங்கன்னா, தான் எடுத்துட்டு வந்து கிஃப்ட்டை வந்து பாட்டி கையில குடுக்குறாங்க. பாட்டிக்காக வந்து ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த செயினை தான் அவங்க குடுக்குறாங்க. இதை பார்த்த பாட்டி, "எதுக்குமா இதெல்லாம்? நான் தான் ஏற்கனவே கழுத்துல நகையெல்லாம் போட்டிருக்கேனே" அப்படின்னு சொல்ல, "என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக கடையெல்லாம் ஏறி இறங்கி நல்ல செயினா பார்த்து, அதுவும் இந்த காலத்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டுக்கணுங்க அத்தை. இதெல்லாம் இப்போ கிடைக்குமா என்ன?" அப்படின்னு சொல்ல, இந்த விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க. "எதை கொடுத்தாலும் யார் என்ன கொடுத்தாலும் பல்ல இழிச்சிட்டு வாங்கிட வேண்டியது" அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பாட்டி ரொம்ப டென்ஷனில் கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க கொடுக்குறத வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு மரியாதைக்காக அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து அதே நேரம் சந்திரா நின்றுட்டு இருக்க, "இவங்க அளவுக்கு நீங்கள் செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி கிஃப்ட்டை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுறீங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வருது. இந்த ஃபங்க்ஷனில் பிரச்சனை பண்ண விடக்கூடாது, அதுவும் இவரால் இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்ச மீனா உடனே இங்கே முந்திக்கிட்டு விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனாவும் உடனே விஜயா பார்த்து அவங்களால என்ன முடியுமோ அதை தான் செய்ய போகிறாங்க. அவங்க தகுதிக்கு அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க. அவங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதும் கிடையாது, தகுதிக்கு மீறி செய்யணும்னு நினச்சதும் கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு கடனும் இல்லாமல் ஓரளவு வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தையும் நடத்த முடியுது. மற்றவங்க மாதிரியெல்லாம் கிடையாது, யாரை பார்த்தாலும் எந்த நகையை பார்த்தாலும் ஆசைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே மனோஜை பார்த்து முறைக்க, மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன இவ உண்மை தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, இங்கே விஜயாவுக்கு பதிலே இல்லை. வர்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறல, இருடி எல்லாரும் போகட்டும் உனக்கு இருக்குன்னு இங்கே விஜயாவை நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதே நேரம் அப்போ தான் சந்திரா தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்து இங்கே சீதா கையில் கொடுத்து, "நீயே குடுறி" அப்படிங்கிறாங்க. இங்கே பாட்டி கையில் கொடுக்க, பாட்டி அதை திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இங்கே நாங்கள் உங்களுக்கு முதல்ல மோதிரம் வாங்கலான்னு தான் நினச்சோம்மா, ஆனால் இந்த வயசில் நீங்கள் மோதிரம் போடுறீங்களோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியலை. சரி தோடுனா போட்டுப்பீங்கள்ல, அதனால தான் நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்கன்னு எங்கள் மீனாட்டை கேட்டு மீனா சொன்ன மாதிரி நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்குமே இந்த செலவெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பரவாயில்லம்மா, நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் போட்டுக்கிட்டால் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தானே" இங்கே சந்திரா சொல்ல, "ஆமாம், இது மட்டும் என்ன சொந்த சம்பாத்தியத்தில் வந்துருக்க போது, பூ கட்டி நாள் முழுக்க பூ கட்டி சம்பாதிச்சா கூட இந்த தோடை கூட இவங்களால் எடுக்க முடியாது. அப்படி அவங்க அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருந்தா எதுக்கு மீனாவுக்கு ஒரு பொட்டு நகை கூட போடாமல் அனுப்ப போகிறாங்க? அதெல்லாம் இல்லாததுனால தானே எங்கள் மீனாவுக்கு நகை இல்லாமல் அனுப்பி விட்டாங்க. அதை கூட நீங்கள் தானே இதை போட்டு விட்டீங்க. அப்படி இருக்கப்போ இந்த தோடு மட்டும் எங்கேருந்து வந்திருக்க போகுது? திருட்டு குடும்பத்துக்கு சொல்லியா கொடுக்கணும், திருடுறதுக்கும் சொல்லியா கொடுக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயா. இதை கேட்டு இங்கே வந்து சுதா சிரிக்க ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு இருந்த முத்துவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. உடனே இங்கே மீனா வந்துட்டு, "நம்ம பிரச்சனை பண்ண வேண்டான்னு இருந்துகிட்ருக்கோம், இங்கே இவங்க பிரச்சனையை பண்ணணுங்கிறதுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது, அமைதியாக இருங்க, நீங்கள் கையை பிடிச்சி நிறுத்த அமைதிப்படுத்த" இங்கே முத்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. "என்ன மீனா, என்ன நினச்சிட்ருக்க நீ? இப்போ பாரு, அத்தையை நம்ம முன்னாடியே எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க" அப்படின்னு சொல்ல, இங்கே இதுக்கு மேலே தாங்க முடியாத சந்திராவும் வந்துட்டு கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சீதாவும் பக்கத்தில் நின்று, "அம்மா அழாதம்மா" அப்படின்னு சொல்ல, "என்ன விஜயா, என் பிறந்த நாள் அதுவுமா இங்கே வந்திருக்கவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியான்னு" எங்கள் பாட்டி கேட்க, "உண்மையை தானே அத்தை சொல்கிறேன், இதில் நான் தப்பாக எதுவும் சொல்லலையே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே முத்துவோட பைக்கை திருடினவன் இப்போ இங்கே சிட்டிக்கியோட சேர்ந்து எங்கெங்கேயோ பணம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவன் யார் பணத்துலையும் கை வைக்காமலா இருந்திருப்பான்? கண்டிப்பாக இது திருட்டு பணத்தில் வந்த நகையாக தான் இருக்கும். முதல்ல இந்த நகையை அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிவிடுங்க. அப்புறம் இந்த பணத்தை யார்கிட்டேருந்து திருடினாங்களோ அவங்களோட சாபம் எல்லாம் இந்த நகையை போட்டிருக்க உங்கள் மேலே தான் போய் சேரும். இந்த வயசில் இந்த சாபம்லாம் உங்களுக்கு தேவையான? முதல்ல அந்த நகையை தூக்கி எறிங்க, எடுத்துகிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணாமலை ஒரு கோவத்தோட விஜயா பார்த்து, "என்ன விஜயா, ஒரு பொறுமைக்கும் எல்லை இருக்குது, அளவுக்கு மீறினா அப்புறம் நானும் வந்துட்டு பேசக்கூடாததை பேசுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, "யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, முதல்ல சம்மந்தி அம்மா கொடுத்தாங்கல்ல அங்கே ஸ்ருதியோட அம்மா, அதை போட்டுக்கிடுங்க அத்தை" அப்படின்னு சொல்ல, "யார் கொடுத்ததை போடணும், அதை எப்போ போடணுன்றது எனக்கு தெரியும், நீ சொல்லி அதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு" எங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா அப்படியே அடங்கி போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே சந்திராவை பார்த்து முறைக்க, "திருட்டு குடும்பம், முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க" அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டுக்கிட்டு இருந்த சந்திரா எரிமலையாக வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "திருட்டு குடும்பம் நானா இல்லை நீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்று இங்கே முறைச்சபடியே பார்க்க, ஏன் சுதாவுக்கே இது ஆச்சரியமாக இருக்குது, ஏழையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் அடங்கி தான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேள்வியையும் கேட்குறாங்க.
நாங்கள் ஏழை தான், ஆனால் எங்களுக்கு சுயமரியாதை, ஒழுக்கம், தன்மானம்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் அடங்கி போகணுன்ற அவசியம் எனக்கும் இல்லை, என் குடும்பத்துக்கும் இல்லை, ஏன் என் பொண்ணுக்கு கூட இல்லை. இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் வெளியிலேருந்து வந்து இப்போ உங்ககிட்ட சரியான முறையில் பேசவும் ஆரம்பிச்சிருக்கா. அதுக்காக என் பொண்ணு எல்லா இடத்துலையும் அடங்கி போகணும்னு இல்லை, பொண்ணை கொடுத்துட்டோன்றதுக்காக நாங்களும் உங்ககிட்ட அடங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை கேட்டுட்டு எப்போதுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, இங்கே பாட்டி வந்துட்டு இப்போனாலும் உங்களுக்கு பேசணுன்ற ஒரு எண்ணம் வந்ததே அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எங்கள் முத்துவும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட இங்கே சந்திராவை பார்க்க சந்திராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து விஜயா சொல்கிறாங்க, ஏழையாக இருந்தாலும் இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, உண்மையை சொன்னால் கோவம் மட்டும் பொத்துட்டு வருதோ, அப்படி என்னத்தை நீங்கள் சம்பாதிச்சு கிழிச்சிங்க, அப்படி நீங்கள் இந்த அளவுக்கு இங்கே வந்து பேசுகிறீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இங்கே வந்து நின்று நீங்கள் பேசியிருந்தா நீங்கள் பேசுகிறத நான் கேட்டிருப்பேன். இங்கே என் முன்னாடி இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு தகுதியுமே இல்லைன்னு சொல்லி விஜயா பேச, எனக்கு தகுதி இல்லையா, இல்லை எனக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையான்னு இப்போ தெரியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா அப்படியே அதிர்ச்சியாகி நின்று இங்கே சந்திராட்ட கேட்குறாங்க, அப்படி என்கிட்ட என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாகவே இருக்குது. இப்போது நீங்கள் நிற்கிறது கூட சொந்த வீடு, அதுவும் என்னோட சொந்த வீட்டில் நீங்கள் நின்று என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தகுதி தான்னு இங்கே விஜயா சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சந்திரா சொல்கிறாங்க, சொந்தமாக ஒரு வீடு இருந்து அந்த சொந்த வீட்டில் இருந்து இந்த மாதிரி பேச்சு பேசுகிறவங்க எல்லாம் ரொம்ப வசதியான நல்ல மனசு உடையவங்களும் கிடையாது, ஏழை வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்களும் கிடையாது அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. ஆமாம், என்ன கொஞ்ச நேரத்தில் யாரோட தகுதியை பற்றி தெரியும்னு சொன்னியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே விஜயாவும் கோவமா. இதை கேட்டு சந்திரா உடனே சொல்கிறாங்க, அப்போ தான் வந்து தன்னுடைய பையில் இருக்க ஒரு பையை எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களே பார்க்குறீங்களா, இல்லை நான் திறந்து காட்டவா அப்படின்னு கேட்க இங்கே விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயத்த இப்போ சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமும் நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், அதான் இப்போவே சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையையும் என் குடும்பத்தையும் என் பொண்ணு மீனாவையும் நீங்கள் அவமானப்படுத்தினதுக்கு அதுக்கான பதிலை நான் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து அந்த பையை எடுத்து கொடுக்குறாங்க. விஜயா வந்து அதை வாங்க மறுக்கிறாங்க. நான் இதுக்கு அதை வாங்கணுன்ற மாதிரி நிற்க, சீதா நீயே பிரி அப்படின்னு சொல்ல, சீதா அதில் இருக்கிற வளையலை எடுக்கிறாங்க. அந்த வளையலை எடுத்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. இது நான் மீனாவுக்கு போட்ட வளையலாச்சு, இது எப்படி, அப்போ மீனா கையில் போட்டிருக்கிறது என்ன வளையல் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டியும் அண்ணாமலையும். அதானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்க, இங்கே மீனா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த வளையல் எப்படிம்மா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் கேட்க, முத்துவும் பக்கத்தில் வராங்க. அதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே மனோஜ் சொல்கிறாங்க, நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா இந்த பழியை தூக்கி அவங்க அம்மா மேலே போட்டுற வேண்டியதான் நினச்சவங்க. நான் அப்போவே நினச்சேன் இந்த வளையல் தோடு எல்லாமே கவரிங் மாதிரியே இருக்குதுன்னு. இப்போ தானே தெரியுது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு அவங்கள வச்சுக்க சொல்லிட்டு வந்து இங்கே அதே போல் கவரிங் எடுத்து மாட்டிட்டு வந்து நிற்கிறாமா, என்ன ஒரு ஃப்ராடத்தனம் அப்படின்னு எங்கள் மனோஜ் மீனா மேலே பழி போட, இதை பார்த்துட்டு இருந்த முத்து பயங்கரமாக ஒரு கோவப்பட்டு அவன் அடிக்கிறதுக்காக பாய, அப்போ முத்துவோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி, இந்த ஃபங்க்ஷனில் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தோம், ஆனால் பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஏன் பொண்ணு மேலேயே நீங்கள் பழி போடுறீங்களான்னு எங்கள் சந்திரா ரொம்ப கோவமாக மனோஜ் பக்கத்தில் போய் மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுனீங்க, அப்புறம் உங்கள் கண்ணை பழுத்துடும் அப்படின்னு சொல்ல, என் பையனை எனக்கு முன்னாடியே நீ அடிச்சிருவியா அப்படின்னு விஜயா சொல்ல, அவனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் கூடவே விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ரோஹிணி ஆடி போக, என்ன பேசுகிறீங்க, மரியாதையாக பேச மாட்டீங்களா, உங்களை விட வயசுக்கு மூத்தவங்க, உங்களுக்கு சம்மந்தியை போய் இப்படி நடத்துவீங்களான்னு சொல்லி இங்கே ரோஹிணி கேட்க, சம்மந்தியாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்கேன், ஆனால் இதுவே இதே இடத்துல வேறு யாராவது என்னையையும் என் குடும்பத்தையோ என் மகளையோ தாப்பாக பேசியிருந்தா இந்நேரம் அவங்க நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலை, சொல்லுங்கம்மா அப்படின்னு எங்கள் பாட்டி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க, என் பையன் அந்த கடைக்கு தான் எப்பயுமே வட்டி வசூலிக்க போவான், அங்கே போனது இப்போ தான் தெரிஞ்சுது, அந்த கடைக்கு மனோஜ் வந்துட்டு போனது, மனோஜ் வந்துட்டு போன கையோடையே அங்கே பின்னாடியே போய் கேட்டப்போ தான் தெரியுது, வளையல் நகை தோடு இது எல்லாமே அடகு வைக்க வந்திருக்காங்கன்னு. அவனுக்கு அவன் அக்காவோட வளையல் தோடு நகை இது எதுவுமே தெரியாமலா இருக்கும், அதெல்லாம் சத்யாவுக்கு நல்லாவே தெரியும். சத்யா இதையெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். ஏற்கனவே அந்த வீட்டில் 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஓடினாலு, யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்க நகையை இப்படி எடுத்துகிட்டு வந்து அடகு வச்சுட்டு போகிறாரே, இல்லை மொத்தமாக வித்துட்டே போயிட்டாரே நினச்சி ரொம்ப அதிர்ச்சியானவன். அந்த கடைக்கு ஏற்கனவே இவன் வட்டியை வசூலிச்சுட்டு இருந்ததுனால அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்
சத்யாவை. அதனால தான் சத்யா கேட்ட உடனே இந்த வளையலை கொடுத்துருக்காங்க. இப்போ கூட இந்த வளையல் அங்கே வித்தது தான். இப்போ சத்யாவுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த வளையல் என்கிட்ட இருக்கு. இப்போ போய் வாங்குறேன்னா கூட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சத்யா எல்லா நகையும் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் பார்த்தான். ஆனால் அவங்க வளையலை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, வாங்குற வட்டிக்கு அதாவது சத்யா மேலே இருக்கிற நம்பிக்கைக்காக தான் இந்த வளையலையும் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா. நான் தான் சொன்னல மீனா, இந்த வீட்டில் இந்த ஓடுகாலி பைய திருட்டு பையலை தவிர வேற யாரும் அந்த நகை மேலே கையை வச்சிருக்க மாட்டாங்கன்னு இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்ல, எங்க மீனாவும் வந்துட்டு முறைக்கிறாங்க. இதுக்கும் விஜயாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி விஜயா நிற்க, விஜயா அதிர்ச்சியிலே இருக்காங்க. இங்கே வந்துட்டு பாட்டியும் கேட்குறாங்க, என்னடா சொல்ற? அப்போ நீ நான் வந்ததுலேருந்து சோகமாக இருந்ததுக்கு காரணம் இதுதானா? நகை எடுத்து போடு மீனான்னு உங்ககிட்ட சொன்னப்போ கூட நீ ரொம்ப தயக்கப்பட்டு நின்னதுக்கும் காரணம் இதுதானா மீனான்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாட்டி, நாங்கள் உங்களுக்காக ரெட்டோட செயின் வாங்குறதுக்காக இந்த நகையை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது இது எல்லாமே கவரிங்னு. எங்களை போலீஸில் கூட பிடிச்சு கொடுக்க பார்த்தாங்க. ஆனால் கடையில் உள்ளவர் எனக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால தான் எங்கள் 2 பேரையும் விட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கணும் பாட்டின்னு சொல்ல, இதனால் இதை கேட்ட பாட்டி ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. இங்கே மனோஜை முறைச்சி பார்க்க, மனோஜ் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் போய் இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் என்னை இதில் இழுத்து விடுறாங்கன்னு சொல்ல, இங்கே விஜயாவுக்கு தன்னுடைய மகனை காப்பாற்றுறதா இல்லை இவங்க கிட்ட பொய் சொல்கிறதா உண்மையை சொல்கிறதான்னு தெரியாமல் தயக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். என்ன நீ அமைதியாக நிற்கிறத பார்த்தா உனக்கும் மனோஜுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குல்ல எனக்கு தோணுதுன்னு இங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க. அண்ணாமலை கேட்குறதுக்கு பதில் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் இங்கே சந்திரா சொல்கிறாங்க, அது எப்படின்னு சொல்லுவாங்க? ஏன் அதுக்கு அவங்களே கூட துணையாக இருந்திருக்கலாம்ல. என்றைக்குமே பெத்த மகனை விட்டு கொடுக்காம பேசுகிறவங்க இப்போ மட்டும் எப்படி விட்டு கொடுத்துருவாங்க? எங்கள் மேலே எப்படி பழிய போடலான்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வளையல் எங்ககிட்ட இருக்கிறதுனால ஈஸியாக பழி போட்டுடலாம். ஆனால் ஆதாரம்னு ஒன்று கையில் சிக்கும்போது அதில் வசமாக மாட்டிப்பாங்கல்ல. அங்கே இவங்க போய் விற்றதுக்கான எல்லா ஆதாரமுமே இங்கே சத்யா கிட்ட இருக்கு. சத்யா கிட்ட இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னனா அவன் இப்போ உடனே அனுப்பிடுவான். இப்போ எல்லார்கிட்டையும் நாங்கள் அதை படமாக போட்டு காட்டணுமா, இல்லை நீங்களே உண்மையை ஒத்துக்கிறீங்களான்னு சந்திரா மிரட்டுறது இங்கே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து போன சந்திராவா இதுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. இங்கே சுதாவுக்கும் பயங்கர ஒரு டென்ஷன் ஆகுது. சரி, நம்ம வந்த வேலை நம்மளால் முடியலைனாலும் இங்கே மீனாவோட அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டாங்களே நினச்சி அவங்க அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வந்துட்டு அது இல்லைங்க அப்படின்ற மாதிரி இங்கே இழுத்துட்டு நிற்க, இங்கே பாட்டியும் பக்கத்தில் வராங்க. அதே நேரம் இங்கே வந்து மனோஜ் வந்துட்டு தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க, இல்லை ரோஹிணி நான் அப்படி எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி இங்கே ரோஹிணியை பார்த்து வேற புலம்புறாங்க. இங்கே ரோஹிணியும் பயங்கரமாக முறைச்சிட்டு நிற்க, இங்கே ஆண்டி பேசாமல் இருக்கிறதா எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குன்னு ரோஹிணியும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க சந்திரா வந்துட்டு, இப்போனாலும் தெரிஞ்சுக்கோங்க ஏமேனா, இதை என்கிட்ட நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லாது. இல்லைம்மா, இங்கே பாட்டியோட பிறந்தநாள் விழா முடியட்டும்னு நினச்சிட்டு இருந்தோன்னு சொல்ல, இந்த பிறந்தநாள் விழாவில் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். ஆனால் இவங்க பேசினது என்னால் பொறுக்க முடியலைன்னு சொல்ல, இங்கே முத்தவ சொல்கிறாங்க, என்னாலே அதை கேட்டுட்டு இருக்க முடியலை, உங்களால் எப்படி அதை இருக்க முடியும்? இந்த பிறந்தநாள் விழா இப்படி ஆயிடுச்சு நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக தான் முடிய போகுது. பாட்டி, இந்த பிரச்சனையை தூர தூக்கி போட்டுட்டு முதல்ல இந்த பிறந்தநாள் விழாவை நல்லபடியாக முடிப்போம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு இங்கே அண்ணாமலை வந்துட்டு 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு அவங்க தனியாக போக, இங்கே ரொம்ப டென்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நமக்கு ஃபங்க்ஷன் வச்சுருவாங்களே நினச்சி ரொம்ப ஒரு விரக்தியிலையும் நின்றுட்டுருக்காங்க எங்கள் விஜயாவும் மனோஜும். என்ன காரணம் சொல்கிறது, என்ன காரணத்தை தேடுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இங்கே பாத்தியில் நீ இருக்கிற முட்டாள்தனத்தால் இப்போ நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு தவச்சிட்ருக்கேன். இங்கே பாரு, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவ கூட இவ என்ன பேச்சு பேசிட்டா பாரு, என்னையும் அடிப்பன் வேற சொல்கிறான். அந்த அளவுக்கு இவளுக்கு திமிராகி போச்சு. எல்லாம் உன்னால தாண்டா மனோஜ், உனக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறேன் பாரு, என்னையே சொல்லணும்னு இங்கே விஜயாவும் மனோஜை திட்ட, இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே மனோஜும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனை வந்துட்டு நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. பாட்டி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும்னு நினச்சவங்க இங்கே பாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து முத்து வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தூரமாக பறந்து போயிடுது. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வந்து பிரச்சனையை ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த ஃபங்க்ஷன் பாதியிலே நிற்கணும். அந்த கிஃப்ட்டு வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் போய் சேரக்கூடாது. என்னதான் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இங்கே 3 பேரில் 4 பேரில் சரி, அவங்க சூஸ் பண்ணுற ஒரே ஆள் இந்த முத்து மீனாவை மட்டும்தான்.
அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால இந்த முத்து மீனாவ மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாரி இங்கே வந்து பாட்டிக்கும் அதே நேரம் அண்ணாமலைக்கும் ஏற்படுத்தணும்னா அவங்க மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினச்சேன். சந்திராவை வச்சு பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். எனக்கு இப்போ சந்திரா மூலமாகவே பெரிய ஆப்பா வந்துடுச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்க ஒன்று நினைக்க அங்கே அது ஒன்று நடக்க இப்போ எல்லாத்துலேயும் மாட்டி தவிக்கிறது விஜயாவும் மனோஜும் மட்டும்தான். இப்போ நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இங்கே முத்து வந்துட்டு வெளுத்தெடுக்க போகிறாங்க. முக்கியமாக ரோஹிணிக்கு இந்த ஃபங்க்ஷன் கொண்டாட்டத்தில் அவங்களால ஹாப்பியாக இருக்கவே முடியலை. ஏன்னா மனோஜ் மேலே தப்பு இருக்குன்றது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலேன்னு அவங்க இருந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டே இருக்குது. முக்கியமாக முத்து நம்ம எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த விஷயம் வேற, இதில் இந்த நகையை வேற எப்படி எதுக்காக அடகு வச்சான்ற விஷயமும் நமக்கு தெரியல. நம்மக்கிட்ட இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது மனோஜ் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தப்பு பண்ணாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கு ஆண்டியும் உடந்தே இருந்திருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலே நினச்சி இங்கே ரோஹிணி ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க.